மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் ரோமருக்கு சொல்லுகிறார். ரோமர் 12:2. மனம் புதிதாகாமல் நாம் மறுரூபம் ஆக முடியாது. மனம் புதிதாவது நம்முடைய பிரயாசத்தினால் அடையக்கூடியது அல்ல. அது தேவனுடைய செயல். தேவன் நம்மிடம் செய்கிற கிரியையினால்தான் நம் மனம் பொருளாசையிலிருந்து விலகி அதை அலட்சியம் பண்ணும். மனம் புதிதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது தான் நம்மை கிறிஸ்துவின் அளவுக்கு பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் நீதியிலும் மனம் புதிதாக்கும், மறுரூபமாக்கும், வளரச் செய்யும். இதுதான் வெளிச்சத்தில் நடப்பது என்று யோவான் தன்னுடைய 1 நிருபத்திலே பேசுகிறார். 1 அதிகாரம் 7வது வசனத்திலே மனம் புதிதாவதுனாலே அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம். அப்போது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஐக்கியம் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். ஐக்கியம், தேவனோடு ஒன்றாவது, கிறிஸ்துவின் சாயலாவது, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்கிறார். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்க செய்கிறத நம்ம செய்கிறோம். இந்த ட்ரெடிஷன் படி வாழ்ந்துட்டுருக்கோம். கிறிஸ்துவ ட்ரெடிஷன் படி அதைத்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய இஷ்டத்துக்கு நம்மளை மாற்றிக்க முடியாது. பொருளாசை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்க முடியாது. நம்மளை மாற்ற முயற்சிக்கிறோம், முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்படைங்கன்னு தேவனுடைய இரக்கத்தினால உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோன்றார். ஜீவ பலி, அதாவது நாமே நமக்கு நெருக்கமாக நம்ம நேசிக்கிற ஒன்றை பலியாக்குறோம். நீங்கள் எதெல்லாம் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை நீங்கள் பலியாக்கிட்டே இருங்க, உங்கள் மனம் புதிதாகும். வழி காட்டுறாரு. ஆபிரகாமுக்கு நெருக்கமானது அவன் சொந்த ஜனங்க, அந்த ஊர். அதை பலியிட்டான். அப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்தான். அவனுடைய தகப்பனாரை இறக்க வேண்டியதாச்சு. தகப்பனாரை நேசித்தான், அதையும் பலியிட்டான். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடே நடந்தோன்னா அவன் வாழ்க்கை பூரா பலியிட்டுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஒன்றுமே தரலை. தருவேன்னு சொன்னாரே ஒழிய ஒன்றுமே தரலை. அவனுடைய மனைவி அந்த ராஜாவால் கடத்தி கொள்ள செல்லப்பட்டுக்கிறாரு. அவனால் ராஜாவிட்ட எதிர்த்து நிற்க முடியுமா? கையை கட்டிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருக்கான். தேவன் அவனுக்காக போராடி திரும்ப அவன் மனைவியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இதை கற்றுக்கிட்டான். தேவனின் பட்சம் இருக்கிறாரு, நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துப்பார். இதான் மனம் புதிதாகிறது. இவன் பதறி கவலைப்பட்டு ஓடி அங்கே இங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு செய்யக்கூடிய பலமோ அதிகாரமோ அந்த எகிப்து தேசத்தில் இல்லை. இப்போ தேவனே போராடும்போது இது ஒரு புது வழியாக இருக்கே. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆளுங்களை பார்க்குறது, பலசாலிகளை பார்க்குறது, இதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். ராஜாட்ட போய் சண்டை போடுறது. இப்போ அவன் அடங்கி இருக்கான், தேவன் பார்த்துக்கொள்வார். அப்படி அடங்கி இருக்கும்போது அவர் அந்த மனைவியை திரும்ப கொண்டாந்து கொடுக்குறாரு, ராஜாவையே பயமுறுத்தி. இப்போ இவ்வளோ பெரிய தேவன் நம் பட்சம் நமக்காக. இவன் ஜெபம் பண்ணதாக கூட பைபிளில் படிக்கலை. அவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கழுகு போல் அவனுடைய நடவடிக்கைலாம் கவனிச்சிட்ருக்காரு. அதனால் அவனுக்கு ஆபத்துன்னு பண்ணும்போது இவரே தலையிட்டு அந்த ஆபத்திலேருந்து அவனை தப்பு வைக்கிறாரு. இதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளோ பெரிய தேவன்றது விளங்கிட்டதுக்கப்புறம் அவனுக்கு நெருக்கமானது எதையுமே அவன் இழக்க தயங்கலை. லோத்து அவன்கிட்ட போகும்போதும் வலிச்சுது, தயங்கலை. அவனுடைய மூத்த பையனை இழக்க அவனுக்கு மனசு ஸ்தாபமாக இருந்தது. ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, அவன் மனைவி சொல்கிறபடி கேளு, மூத்த பையனையும் அந்த அடிமை பண்ணியை துரத்தி விடுன்னு அவர் சொல்கிறாரு. பலிக்க தான் செய்யுது. கடைசியில் அவன் பிள்ளையும் பலியிட சொல்கிறாரு. சந்தோஷமாக செய்கிறான்.
இவ்வளோ பெரிய தேவனுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்கும்போது அவருக்காக இழந்தால் அது திரும்ப கிடைச்சிடும், அந்த நிச்சயம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் பிள்ளைகிட்ட சொல்கிறான், அது பலி எங்கேன்னு கேட்ட பிள்ளைக்கு அது தேவன் பார்த்து கொள்வார்ப்பான்னு சொல்கிறான். பலி இல்லைன்னு சொல்லலை, நீ தான் பலின்னு சொல்லலை. இவ்வளோ தைரியமாக அவனால் பேச முடிஞ்சது காரணம் என்னென்னா அவனுடைய அனுபவம். இந்த தேவன் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்கிட்டான். நாம் மனம் புதிதாயிட்டோன்னா நமக்குன்னு எந்த ஆசையும் நம்மளை தொல்லை பண்ணாது. ஈஸியாக நெருக்கமானது எல்லாத்தையும் இழக்க தைரியமாக இருப்போம். ஆசை இல்லாத மனுஷனாக ஆண்டவர் நம்மளை மாற்றிடுறாரு, இச்சை இல்லாத மனுஷனாக ஆண்டவர் நம்மளை மாற்றிடுறாரு. மனம் புதிதாவது தேவனுடைய செயல். தேவனை புரிஞ்சிக்கிறதுனால நம் மனம் புதிதாகுது. நாம் மனுஷங்க தான், மற்றவங்க மனுஷங்களை போல் எல்லா ஆசை பாசங்கள் நிறைஞ்சவங்க தான். ஆனால் மற்ற மனுஷங்க தான் சுய புத்தியை சார்ந்து கொள்கிறாங்க, இவன் தேவனை சார்ந்து கொள்கிறான். மனம் புதிதாகிறதுக்கு கடவுளை புரிஞ்சுக்கிடணும், அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிடணும். நாம் ஆச்சரியப்படுறது என்னென்னா, மெல்கிசேதேக்குன்னு ஒரு பெரிய ராஜா நீதியாகவும் இருந்தானா, சமாதானமாகவும் இருந்தானா. எனக்கு இது விளங்காத ஒன்றாக தான் இருந்துச்சு. ஆனால் வசனங்கள் சொல்லுது, நான் உன்னை இன்று ஜெனிப்பித்தேன், நீ என் குமாரன், நீ என் வலது பாரசத்தில் வந்து உட்கார், உன் சத்துருக்களையெல்லாம் உன் பாதப்படி ஆக்கி போடுவேன். இதுதான் தேவன் மெல்கிசேதேக்கு கொடுத்த வார்த்தை. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் கொடுத்தாரு. அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து பற்றிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நடந்தார். மெல்கிசேதேக்கு இப்படி நடந்ததுனால அவனால் நீதியாகவும் இருக்க முடிஞ்சுது, சமாதானமாகவும் இருக்க முடிஞ்சுது. எல்லா ராஜாக்களோடும் இவன் ராஜ்யம் விட்டு போகவே இல்லை. ஆச்சரியமாக இருக்கேன். ஏன்னா இது தேவனுடைய செயல். அவன் இழந்தாலும் அது அவனுக்கு திரும்ப கிடைக்கிது. தேவன் நம் பக்கம் இருந்து நமக்காக போராடி நம்ம சத்துருக்களாற்றி அடக்கி ஜெயிக்க வைக்கிறாரு. இதை அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் சமாதானமாக இருந்தான், நீதியாக இருந்தான். நீதியாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்முடைய முயற்சினால் முடியாதுங்க. நம் மனம் புதிதாகணும். உலகத்தில் தேவைகள் நிறையா இருக்கிறதுனால தான் பொருள் ஆசை வருது. நிறைய ஆசைகள் வச்சுருக்கிறதுனால தான் கண்களுடைய இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையெல்லாம் செயல்படுது. இந்த ஆசைகளை நம்மளால் அழிக்கவும் முடியாது. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய தேவைகளை ஆண்டவர் வானத்திலிருந்து மண்ணாவாக பெய்கிறார்ப்பா. நாம் ஏன்டா போராடணும், வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்காக செய்கிறாரு. அதாவது அது அந்த வேலையில் இருட்டாச்சுனாக்கா அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறாரு, வெயிலுக்கு மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறாரு, எதிரிகள் கையிலேருந்து பாதுகாக்கிறாரு. முன்னும் பின்னும் அவர் பாதுகாக்கிறதால எந்த எதிரிகளும் நம்ம கிட்டக்க வர முடியல. எல்லாமே தேவன் செய்கிறாரு. பசிக்கு வேண்டிய ஆகாரமும் வானத்திலேருந்து பெய்யுது. இதுதான் நம்முடைய தேவைகளை நம்ம மறக்கடிக்கிறதுக்காக, நம் மனம் புதிதாகிறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. அதனால் தேவைகளை மறந்துட்டு தேவ அன்பை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்க அதை புரிஞ்சுக்கிடாது தான் பிரச்சனையே. அவங்க இன்னும் உலகத்தின் வேஷாதாரியாக தான் வாழ்ந்தாங்க. அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கணும்னு தான் வாழ்ந்தாங்க. தேவ சித்தம் இன்னதுன்னு புரிஞ்சுக்கிடலை, தேவ அன்பை புரிஞ்சுக்கிடலை. நம்ம மனம் புதிதாகத்தான் இயேசு கிறிஸ்துவ மாறுவோம். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்க போகிறாரு. நீ என் வலது வருஷத்தில் வந்து உட்கார், அவர் மடியில் உட்காந்துட்டு குழந்த போல் கொஞ்சிக்கிட்டு அவர் இஷ்டம் போல் நடந்துக்கிட்டேன், அவர் பாக்கெட்டில் கையை விட்டு அவர் மூஞ்ச தடவி கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் எனக்கு இதா, நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அவர் தன்னை பற்றி அப்படி தான் பேசுகிறாரு. அப்போது உன்னை காட்டிலும் எனக்கு அக்கறை இருக்குது. உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். அதனால் நீ இதை பற்றி கவலைப்படாத, பயப்படாத. நம்ம பயப்படுறதுனால தான் நிறைய தப்புகளை செய்கிறோம், ஏங்குகிறோம், இச்சிக்கிறோம். மனம் புதிதாகணும். மனம் புதிதாகத்தான் நம்ம மறுரூபப்படுவோம்.